நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன சாப்டர்ல நாம லலிதாவை பத்தி பேசணும். ஆனா லலிதா சங்கரோட வாழ்க்கையில நுழையறதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சங்கரோட தொழில் எப்படி நடக்குது, இப்ப சங்கரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, லலிதாக்கு அடுத்து சங்கர் கொல்ல போற அவனோட கணக்கு புள்ள சொடல சங்கரோட வாழ்க்கையில எப்படிலாம் விளையாண்டான்றத பார்க்கலாம். சங்கரை மிஞ்சி சுற்று வட்டாரத்துல தரமான சாராயம் யார்கிட்டயும் கிடைக்காதுன்னு பேர் எடுத்தான். தம்பி மோகன் அவன் கூடவே இருந்து சாராய பிசினஸ முழுசா பாத்துக்கிட்டான். திருவான்மியூர் ஜெயந்தி தேட்டர் பின்னாடி இந்த புதர் நிறைஞ்ச புறம்போக்கு இடத்துல தான் சங்கரோட சாராய சாம்ராஜ்யம் வளர்ந்தது. அன்னைக்கு தான் அந்த இடம் முள்பதர் புறம்போக்கு இடமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பகுதியோட மதிப்பு பல 100 கோடி. காடா கடந்த இடத்த சுத்தம் செஞ்சு அதை 214 பிளாட்களா பிரிச்சு குடிசைங்க போட்டு அதுக்கு பெரியார் நகர்னு பேர் வச்சு அதுக்கு பட்டா கிடைக்க பல போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து எம்ஜிஆருக்கு மனு கொடுத்து இப்படி ஏகப்பட்ட வேலைகளை முன்னாடி நின்று செஞ்சது சங்கரும் தம்பி மோகனும் தான். ஊர் பெரியவங்க பல பேர் ஒத்துழைப்போட பட்டாவுக்காக சங்கர் பலமா போராடிட்டு இருந்த நேரம் ஒரு நாள் திடீர்னு குடிசைங்களை அப்புறப்படுத்துறதுக்கு அதிகாரிங்க பெரியார் நகருக்குள்ள நுழைஞ்சாங்க. ஜனங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. சங்கர் அந்த சமயத்துல ஏரியாவில் இல்ல. அதிகாரிங்க குடிசைங்களை பிரிக்காத மாதிரி ஜனங்களோட சேர்ந்து மோகன் தடுத்து வச்சிருந்தான். சங்கருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட யோசிச்ச அவன் நேரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு தலைமைச் செயலகம் கோட்டைக்குள்ளேயே புகுந்துட்டான். அன்னைக்கு இருந்த சபா பெரியவர் சங்கருக்கு ஒரு அரசியல் பிரமுகர் மூலயமா ஓரளவு பழக்கமா இருந்தாரு. பெரியவரை பார்த்தவன் விஷயத்த சொல்ல பெரியவர் அவரோட பவரை யூஸ் பண்ணி அதிகாரிங்களை பெரியார் நகரை விட்டு போக வச்சாரு. ஆனா இது நிரந்தரம் இல்லைன்னோ, அந்த இடத்துக்கு பட்டா வாங்காதவரை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும், உடனே பட்டா வாங்கிருன்னு பெரியவர் அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு சங்கர் சொல்ல பண்ணிடலான்னு சொல்லி பெரியவர் சிரிக்கிறாரு. சொன்ன மாதிரியே பெரியவர் நிறைய உதவி பண்றாரு. அதுக்குள்ள குடிசைங்களை பிரிக்க கூடாதுன்னு மோகன் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்குறான். தொடர்ச்சியா முயற்சி பண்ண சங்கருக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் வெற்றி கிடைக்குது. அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் கையாலேயே பெரியார் நகருக்கு 214 பட்டா கிடைக்குது. ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. சந்தோஷத்துல சங்கர் பட்டா வாங்க உதவுன பெரியவரை பார்க்க போறான். பெரியவர் கையில 20,000 பணமும் வெளிநாடு ஃபுல்லும் ஒன்றும் கொடுத்து நன்றி சொல்றான். சங்கரை பார்த்து சிரிச்ச பெரியவர் இது மட்டும் தானான்னு கேட்க புரியாம பார்த்தவங்கிட்ட அன்னைக்கு பிரபலமா இருந்த ஒரு நடிகையோட பேரை சொல்லி கம்பெனிக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு. வேற ஆளுங்கன்னா பரவாயில்ல, ஆனா அவங்க பெரிய நடிகையாச்சே வருவாங்களான்னு யோசிச்ச சங்கர் சரிங்க ரெடி பண்ணிட்டு தகவல் கொடுக்கறன்னு கிளம்பிடுறான். ஒரு வழியா யார் யாரையோ பிடிச்சி நடிகையை ஓகே பண்ணி கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பிரபலமான காட்டேஜ் ரூமை புக் பண்ண போறான். அங்க இருந்த ரூம் பாய் அவனுக்கு ரூமை காட்ட கூட்டிட்டு போறான். அப்போ அங்க மரத்தடியிலையும் செடி மறைவிலையும் நிறைய ஜோடிங்க காதல் மயக்கத்துல இருக்க ஒரு கேமரா இருந்தா இதெல்லாம் ஃப்ரீயா படம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி ரூம் பாய் சிரிக்கிறான். அவன் கூட சேர்ந்து சிரிச்ச சங்கருக்கு திடீர்னு குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த ரூம் பாய் கிட்ட உன் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கறான். அவன் ஒரு தொகையை சொல்ல அந்த மாதிரி 4 மடங்கு பணத்தை எடுத்து ரூம் பாய் கையில வைக்கிறான். அதிர்ச்சியான ரூம்பாய் கிட்ட ரொம்ப நல்ல யோசனை சொன்னேன், நான் சொல்றபடி எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். குறிச்ச தேதியில பெரியவரும் நடிகையும் ரூம்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ரூம்பாய் பண்ண ஹெல்ப்னால ரூம்ல இருந்த ஒரு ஜன்னல் மட்டும் லேசா இழுத்தா திறக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தது. காஸ்ட்லி ஜப்பான் கேமராவோட பூனை மாதிரி நடந்து வந்த சங்கர் ஜன்னல் வழியா ஒட்டுமொத்த காட்சியையும் போட்டோ எடுத்தான். அதை அவன் தெரிஞ்ச லேப்ல வச்சு கழுவி போட்டோவை எடுத்து பாதுகாப்பா பத்திரப்படுத்தி வச்சான். என்னைக்காவது பெரியவர் அவனோட கையை மீறி போனார்னா அன்னைக்கு இந்த போட்டோவை வச்சு மிரட்டலான்னு அதிபுத்திசாலித்தனமா சங்கர் யோசிச்சதோட விளைவு மிக கொடூரமா இருக்க போது அதை பத்தி வர பகுதிகளில் பார்க்கலாம். ஒரு பக்கம் ஏழை ஜனங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணி புண்ணியத்தை சேர்த்தான். இன்னொரு பக்கம் சாராயம் பிராத்தல் அடிதடி சண்டைன்னு பாவத்தை சேர்த்தான். அவன் சேர்த்த பாவமும் புண்ணியமும் மாறி மாறி தராசுல ஏறிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் பணமும் செல்வாக்கும் சேர்ந்துட்டே இருந்தது. அவன் உருவாக்குன பெரியார் நகர்ல
அன்னைக்கு காலகட்டத்தில் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு 3 அடுக்கு மாடி வீட பிரம்மாண்டமா கட்டி மிகப்பெரிய அளவுல அவனோட செல்வாக்க காட்டுற விதமா அப்ப இருந்த முக்கிய அதிகாரிகளையும் முக்கிய அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு வீட்டோட கிரகப்பிரவேசத்தை பண்ணா சங்கரோட லைஃப் ஸ்டைலே மாறி போயிருந்தது. புது வீடு, லேட்டஸ்ட் ப்ளூ கலர் புல்லட் பைக்கு, அதே ப்ளூ கலர்ல அம்பாஸ்டர் காரு, ஏகப்பட்ட ஆட்டோங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு தனி காரு, அதுக்கு தனி டிரைவர், எப்பவும் வீட்டுக்கு வெளியே காத்திருக்கிற பசங்க கூட்டம், வீடு தேடி வந்து சோபால தர்பாரா உட்காந்துருக்கிற சங்கருக்கு சல்யூட் அடிச்சு மாமூல் வாங்கிட்டு போற அதிகாரிங்க, பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம படுக்கிற மெத்தையெல்லாம் லட்சக்கணக்கான பணத்தை வச்சு அது மேலேயே படுத்திருந்தான் சங்கர். எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் வந்துட்டு இருந்தது. சங்கர் தொழில் பண்ண அதே டைம்ல சாராய வியாபாரம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு பல ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கிற கல்வி தந்தையாவும் பெரிய ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்கள் வச்சிருக்கிற தொழில் அதிபர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு சங்கருக்கு பணம் வந்திருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இவ்வளவு பணம் ஒரு மனுஷனுக்கு திடீர்னு வர ஆரம்பிச்சதுன்னா அவன் சும்மா இருப்பானா? சங்கர் ஆட ஆரம்பிச்சான். சங்கரை விட ஓரளவு வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சுத்திட்டு இருந்த சங்கரை காதலிச்சு அவனை நம்பி அவன் கூடவே ஊரை விட்டு ஓடி வந்து பசியோட பிளாட்பாரத்துல படுத்து குடும்பத்தை காப்பாத்த இட்லி வித்து குடிசை விடுனாலும் அழகா குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பெத்தெடுத்து எல்லாத்துக்கும் மேல சங்கர் மேல உயிரையே வச்சிருந்த அவனோட மனைவி ஜெகதீஸ்வரிக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சான். மவுண்ட் ரோட்ல கேபரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த லலிதா பின்னாடி சுத்த ஆரம்பிச்சான். லலிதா அழகுல மயங்கி அவன் மேல தீவிரமான காதல் இருந்த சங்கர் கேபரே முதலாளிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து லலிதாவை அவனோட கூட்டிட்டு வந்து தாலியை கட்டி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இன்னையில இருந்து நீ என் மனைவி, நீ எனக்கு மட்டும்தான் சொல்லி ஏரியாக்குள்ள ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடை வாடகைக்கு எடுத்து டிவி, ஃப்ரிட்ஜு, டெக்கு, சோபா, கட்டில்னு லலிதாக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவளுக்கு தேவையான நகை பணத்தை கொடுத்து வீட்டு வேலை செய்யறதுக்கும் துணைக்கும் ஒரு பாட்டியை வேலைக்கு வச்சு அவ வெளியே போக வரத்துக்கு ஒரு ஆட்டோவை வெளியே நிறுத்தி அதுக்கு ரவின்ற ஒரு டிரைவரை வச்சு ஒரு மகாராணி மாதிரி லலிதாவை பார்த்துக்கிட்டான். ஆனா அந்த மகாராணி செய்ய போற சேட்டையில சங்கரோட தலையெழுத்தே மாறப்போகுது. சங்கர் திருவான்மியூருக்கு ஒரு ராஜா மாதிரி இருந்தான். அவனுக்கு ஒரு விசுவாச படை இருந்தது. அதுல ஆளா பாபு இருந்தான். என்னதான் மோகன் சங்கரோட தம்பியா இருந்தாலும் கேங்ல 2வது இடம் பாபுவுக்கு தான். மோகனுக்கும் அதை பத்தின எந்த வருத்தமும் இல்லை. ஆனா கேங்ல இருந்த இன்னொருத்தனுக்கு அது பிடிக்கல. அது யாருன்னா சங்கரோட கணக்கு பிள்ளை சுடலை என்கிற சுடலைமுத்து. பாபுவா இருந்தாலும் சரி, மோகனா இருந்தாலும் சரி, ஏன் சங்கரா இருந்தாலும் சரி, செலவுக்கு பணம் தேவைன்னா சுடலை கிட்ட தான் கேட்கணும். ஒட்டுமொத்த கம்பெனி கலக்கு வழக்குகளை சுடலை தான் பார்த்தான். பாபு ரொம்ப திமிரானவன், எப்பவும் நக்கலை தான் பேசுவான். அவனை சங்கரை தவிர யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சங்கரோட தீவிர விசுவாசி. அவனுக்கு சுடலை கிட்ட இருந்து காசு வாங்குறது பிடிக்கல. பாபு காசு கேட்டாலே சங்கர் கொடுக்க சொல்லியிருந்தா கூட பாபுவை காசுக்காக அலைய வைப்பான் சுடலை. இதனால எப்பவும் பாபுக்கும் சுடலைக்கும் ஒரு மோதல் இருந்துகிட்டே இருந்தது. எப்படா சுடலை மாட்டுவான்னு காத்துக்கிட்டு இருந்தான் பாபு. அதுக்கேத்த மாதிரி சுடலை ரகசியமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்தான். சங்கர் கிட்ட தொழில் இருந்த பொண்ணுங்கள்லயே ரொம்ப அழகானவ உபத்ரா. அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணா இருந்தான் சுடலை. அவ கூட அடிக்கடி தனியா பேச ஆரம்பிச்சான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாம எங்கேயாவது போய் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கலான்னு உபத்ராவை தொல்லை பண்ண ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல மறுத்தா உபத்ரா. ஆனா போக போக சுடலை மேல காதல் வயப்படுறா. திடீர்னு ஒரு நாள் சுடலையும் காணோம், உபத்ராவையும் காணோம், கணக்கு பெட்டியில வச்சிருந்த 10,000 ரூபாய் பணத்தையும் காணோம். சுடலை உபத்ராவோட எஸ் ஆயிட்டான். குழப்பத்துல உட்காந்துருந்த சங்கர் கிட்ட கோபமா பாபு பேச ஆரம்பிச்சான். அனோ, முதல்ல சொன்ன அவனை நம்பாதன்னு, நீ தான் கேட்கல, அவனை விட்ட நம்பி இப்ப நீட்டிட்டான் பத்தியா கம்பி. இதை கேட்டு டென்ஷனான சங்கர், டே பாபு, நானே எரிச்சல்ல இருக்கேன், முதல்ல அவனை கண்டுபிடின்னு சொல்றான். மெட்ராஸ் முழுக்க சங்கரோட கேங் சல்லடை போட்டு தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. சுடலையோட சொந்த ஊரு, உபத்ராவோட சொந்த ஊரு, எங்க தேடியும் கிடைக்கல. பல நாளா தேடியும் சுடலை கிடைக்காததால அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் ஒரு சின்ன விஷயம். மொத்தம் 13 சாப்டர் உள்ள இந்த தொடர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா இரவு 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பு சலுகையா இப்போவே 13 சாப்டர்களையும் முழுசாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற நிறைய கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சில மாதங்கள் கழித்து
பொம்பளை புரோக்கர் ஒருத்தங்க சங்கர் கிட்ட 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து விடுறாங்க. இதுக்கு மேல வர பொண்ணுங்க அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ல, தொழில் ரொம்ப பெருசா நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பொண்ணுங்க தேவைப்படுறாங்கன்னு சங்கர் சொல்ல, அதுக்கு அந்த புரோக்கர், உங்ககிட்ட வேலை செஞ்ச சுடலை தான் இப்ப KK நகர்ல தனியா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனை வேணா கேட்டு பார்க்க வேண்டியதானேன்னு சொல்றாங்க. மாட்னாண்டா முருகேசன் நினைச்ச சங்கர் திரும்பி பாபுவை பார்க்க, பாபு சிரிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சான். புரோக்கர் கிட்ட நைஸா பேசி சுடலையோட KK நகர் அட்ரஸ வாங்கின சங்கர் அதை பாபு கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு கோபமா கிளம்புன பாபுவோட தம்பி மோகனையும் கூட ஆட்களையும் அனுப்பி வச்சான். கதவு தட்டின சத்தத்தை கேட்டு கஸ்டமர் தான் வந்திருக்காங்கன்னு சந்தோஷத்தோட கதவை திறந்த சுடலைக்கு அதிர்ச்சியா இருந்தது. எதிரில் பாபு இடுப்புல இருந்து மெதுவா கத்திய உருவிக்கிட்டு, சுடலை இன்னைக்கு உருவுரண்டா உன் கொடலன்னு சொல்ல, கை கால் நடுங்க சுடலை கத்திக்கிட்டு மோகன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மோகன் காப்பாத்து காப்பாத்துன்னு சுடலை கத்த, கோபத்தோட வந்த பாபுவை தடுத்த மோகன், அண்ணங்கிட்ட போய் பேசிக்கலாம், நீ அமைதியாருன்னு சமாதானப்படுத்துறான். சங்கர் சோபால உட்காந்துருக்க சங்கரோட காலை பிடிச்சுக்கிட்டு சுடலை கத்தி அழுதுகிட்டு இருந்தான். உடனே சங்கர், உபத்ராவை எங்க வச்சிருக்க, அவளை வச்சுதான் தனியா தொழில் பண்றியான்னு கேட்கறான். அதுக்கு சுடலை, ஐயோ இல்லைண்ணே, உபத்ராவும் நானும் லவ் பண்ணோம், 2 பேரும் தாலி கட்டாம புருஷன் பொண்டாட்டியா வாழ்றோன்னு சொல்றான். உடனே சங்கர், அட முட்டாளே, இதுக்கு ஏன்டா ஊரை விட்டு ஓடுன, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். பரவாயில்ல, நாளைக்கு உங்களுக்கு சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம், என் தலைமையில் நானே சாட்சி கையெழுத்து போட்டு நடத்துகிறேன், தைரியமாக இருன்னு சொல்கிறான். நடுவில் பாபு ஏதோ பேச வர சங்கர் அவனை ஆஃப் பண்ணுறான். அடுத்த நாள் சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சுடலைக்கும் உபத்ராக்கும் சங்கர் தலைமையில் கல்யாணம் நடக்குது. ஒரு பக்கம் 4 பேர் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த லலிதாவை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வசதியான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தான். இன்னொரு பக்கம் அவன் கிட்ட இருந்து பணத்தையும் பொண்ணையும் எடுத்துட்டு ஓடின சுடலைய மன்னிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தான். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த சங்கருக்கு இந்த 2 பேரும் பெரிய ஆப்பா பார்த்து வைக்க போறாங்க. அதுல கத்தி கதறின சங்கர் எடுக்கிற விபரீத முடிவு தான் சங்கரோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அடுத்த கட்டத்துக்கு நாமளும் தயாராவோம். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.